இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம என்ன ஜூஸ் குடிக்க போகிறோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிக்க போகிறோம். சரியா? எப்படின்னா இந்த கொட்டையை மட்டும் விட்டுட்டு இப்படி ஸ்லைஸ் பண்ணிடணும். சரியா? அதுக்கப்புறம் மிக்சியில் சுகரு அப்படி இல்லைன்னா வெல்லம் ரெண்டுத்தில் போட்டு ஆட் பண்ணி நல்லா ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். சரியா? வாட்ரு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து இப்போ வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். வெயில் காலன்றதுனால உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டையும் குறைக்கும். இந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். சரியா? குடிச்சு பாருங்க. விட்டமின் சி சத்து தான் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார் சத்து இருக்குது. எப்படி இருக்குது ஜூஸு? லெமன் ஜூஸ் மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த நெல்லிக்காவை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காய் எங்கே கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஜூஸ் போட்டு குடிங்க. சரி? அப்படியே குடிச்சு சாப்பிட்டீங்கன்னா புளிப்பாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஹெல்தி. சப்போஸ் அப்படி குடிக்க முடியல இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. குடிச்சு பாருங்க. குடிச்சு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கும். ஒரு நெல்லிக்காய் ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவல். சரியா? ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவல். ஒரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு குறையிறதே கிடையாது கேஜி. ஆனால் இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் கம்மியாக இருந்தாலும் இதில் வந்து சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி லெமன் கூட கம்மியாக தான் இருக்கும். இந்த வெயிலுக்கு தான் வந்து லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது. அதுலேயும் சி சத்து தான் இருக்குது. இது லெமன் ஜூஸ் மாதிரி தானே இருக்குது. ரொம்ப புளிக்கலை கசக்கலை எதுவுமே இல்லை தானே. இதே மாதிரி நீங்களும் போட்டு குடிப்பீங்களா? இனிமேல் நெல்லிக்காய் வேஸ்ட் பண்ணுவீங்களா?